ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் வாகன பேரணி நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். சென்னையில் இருந்து நெல்லைக்கு ரயிலில் எடுத்துச் செல்ல முயன்ற 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சென்னையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஹோட்டலில் பறக்கும் படையினர் சோதனை. தேர்தல் செலவுக்காக ஹோட்டலில் இருந்து பணம் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஆய்வு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பு. பணம் குறித்த முழு விவரங்களும் தெரிவிக்கப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். புதுச்சேரியை எப்படி பின்னோக்கி கொண்டு செல்வது என்ற நோக்கிலேயே பாஜக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான் அவர்களது ஒரே கொள்கை என்றும் பிரச்சார கூட்டத்தில் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் ரங்கசாமியை டம்மியாக உட்கார வைத்து புதுச்சேரியில் பாஜக ஆட்சி நடத்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். எல்லோரும் டெல்லிக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் பேச்சு. ஒட்டுமொத்தமா எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும், இதுதான் பாஜகவோட அஜெண்டா. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்தாட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு. தமிழக ஆளுநரிடம் தாங்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் ஆளுநர் தொல்லை கொடுப்பதாகவும் பிரச்சாரத்தில் பேச்சு. முதலமைச்சரின் தொடர் நாடகத்திற்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மயங்க மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் செய்யாததையா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் செய்யப்போகிறார் என்று கேள்வி. 3 ஆண்டு ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் மக்களிடம் பதில் சொல்ல முடியாமல் உதயநிதி திணறி வருவதாக இபிஎஸ் கருத்து. திமுக ஆட்சியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி என்ன புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றும் கேள்வி. பிரதமர் மோடி இலவசமாக கொடுக்கும் திட்டங்களை கூட தமிழகத்தில் உள்ள கும்பல் சுரண்டுவதாக அண்ணாமலை விமர்சனம். ஏழை மக்களை ஏழைகளாகவே வைத்திருப்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம் என்றும் திருப்பூர் வடுகபாளையத்தில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. பிற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மக்கள் பிரச்சினைகள் பற்றி பேசாமல் நாடாளுமன்றத்தில் மௌன விரதம் இருந்ததாக அண்ணாமலை விமர்சனம். 70 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஓட்டு போட்டு கைரேகை தேய்ந்ததுதான் மிச்சம் என்றும் பேச்சு. திமுகவும் அதிமுகவும் காலாவதியான கட்சி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை எனவும் பேச்சு. மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வனத்துறையினர் முகாம். கூடுதலாக கூண்டுகள் அமைத்து சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரம். சென்னை அண்ணா சாலையில் நள்ளிரவில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபடுவதைக் கண்டு எதிர் திசையில் வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். தமிழகத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்து வருவதால் மின் நுகர்வு அதிகரிப்பு. இதுவரை இல்லாத அளவாக 19,500 மெகாவாட் மின் தேவை இருப்பதாக தகவல். மேற்குவங்க மாநிலத்தில் புயல் தாக்கிய ஜல்பைகுரியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் ஊழல் மற்றும் மோசமான ஆட்சியால் மக்கள் சோர்ந்து போயிருப்பதாக பிரச்சாரத்திற்கு முன் பிரதமர் கருத்து பதிவு. வட தமிழக உள் மாவட்டங்களின் அநேக இடங்களில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.